அனைவருக்கும் வணக்கம். ஈரோடும் காஞ்சியும் இணைந்து வந்த நீரூற்றாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டினுடைய சிறப்பு தீர்மானங்களின் சுருக்கம். தீர்மானம் 1. திராவிட இயக்கத்திற்கு எதிரான பகை சக்திகள் தமிழ்நாட்டை கைப்பற்ற முனைந்து வரும் சூழலில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி உயர்நிலை குழுவில் எடுத்த முடிவில் கடந்த 8 ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திமுக உறுதியாக இருக்கிறது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழக மக்களின் பேராதரவோடு வெற்றி வாகை சூடிட மறுமலர்ச்சி திமுக பணியாற்றும் என்று கழக மாநாடு பிரகடனம் செய்கிறது. தீர்மானம் 2. பீகாரில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் பெயர்கள் அங்குள்ள வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 6.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் தங்களது பெயர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மனு அளிப்பார்கள். இவர்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெறுவார்கள். இவ்வாறு நடந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளிமாநிலத்தவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். இன்று பீகாரில் நடப்பது நாளை மற்ற மாநிலங்களுக்கும் நடக்கும் என்பதை மறுமலர்ச்சி திமுக எச்சரிக்கையுடன் சுட்டிக்காட்டுகிறது. தீர்மானம் 3. நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் அரசியலமைப்பு 130வது திருத்த மசோதா 2025 உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்தார். தொடர்ந்து 30 நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டால் ஒரு அமைச்சரின் பதவியை ஒரு மாநில முதல்வரின் பதவியை பறிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை இது நிலைகுலைய செய்யும். இந்த ஜனநாயக படுகொலையை கடுமையாக எதிர்ப்பதுடன் இச்சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்று கழக மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 68% பின்னலாடை திருப்பூரில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. திருப்பூரிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஏற்கனவே பெறப்பட்ட ஆர்டர்களுக்கு 25% வரி இருந்து வந்த நிலையில் தற்போது அது 50% வரியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நாளொன்றுக்கு 500 கோடி வரை இழப்பை சந்திக்கும் நிலைக்கு திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன. இந்த மாற்றம் தமிழ்நாட்டை அதிகம் பாதிக்கிறது. எனவே ஒன்றிய அரசு தன் பங்கை உணர்ந்து குறிப்பாக துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்று மதிமுக மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5. கீழடியில் நடந்த 1ஆம் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு அறிக்கையை வெளியிடுவதில் ஏன் தாமதம்? இந்திய தொல்லியல் துறையின் கீழ் நடவடிக்கை கீழடி அகழாய்வு முடிவுகளை இருட்டடிப்பு செய்து வேதகால நாகரிகத்தை தூக்கி பிடிக்கும் கூட்டத்தின் உள்நோக்கத்தை புலப்படுத்துகிறதோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. கீழடி தமிழ் நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கும் ஒன்றிய அரசு இல்லாத சமஸ்கிருத நாகரிகத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. வேத இதிகாச புராணங்கள் தான் இந்தியாவின் வரலாறு என நிறுவ துடிப்பது கடும் கண்டனத்துக்குரியது. உடனடியாக கீழடி ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என கழக மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 6. 2017ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி வரி அமுல்படுத்தப்பட்ட போது மாநிலங்களுக்கான வரி வருவாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் 14% அதிகரிக்கும் என்று ஒன்றிய அரசு கூறியது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 31 வரை வசூலாகும் இழப்பீட்டு மேல் வரியை மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்புக்கு ஏற்ப பிரித்து வழங்கலாம் என கூறப்படுகிறது. இச்சூழலில் ஜிஎஸ்டி வரிமாற்றி அமைத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் வரி இழப்பை ஒன்றிய அரசு ஈடுகட்ட வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7. எல்லை தாண்டி வந்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்வதும் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைப்பதும் கோடிக்கணக்கான கணக்கில் அபராதம் விதிப்பதும் கடும் கண்டனத்துக்குரியது. இலங்கை அரசின் இத்தகைய மீனவர்கள் விரோத செயல்களுக்கு ஒன்றிய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 8. RSS தலைவர் மோகன் பகவத் சமஸ்கிருதம் தான் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மூலம், மேலும் சமஸ்கிருத மொழிதான் எல்லா மொழிகளுக்கும் தாய் என்று கூறியிருப்பதும் சமஸ்கிருத மொழியை
தொடர்பு மொழியாக்க வேண்டும் என்று கூறியிருப்பதற்கும் மதிமுக மாநாடு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. தீர்மானம் 9. கடந்த காலங்களில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை சந்தைக்கு கொண்டு வர நிறுவனங்களே முயன்றன. ஆனால் தற்போது மோடி அரசு நேரடியாக மரபணு மாற்ற விதைகளை சந்தைக்கு கொண்டு வர முயல்கிறது. எனவே மரபணு மாற்ற நெல் சாகுபடிக்கு ஒன்றிய அரசு அளித்துள்ள அனுமதியை ரத்து செய்ய கோரி வேளாண் பெருங்குடி மக்கள் போராட்டத்திற்கு களத்திற்கு தயாராக வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக மாநாடு அறைகூவல் விடுக்கிறது. தீர்மானம் 10. இந்தியாவின் முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்படும் விவசாயம் படிப்படியாக விவசாயிகள் கையில் இருந்து பறிக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளின் கைகளுக்கு மாறிக்கொண்டுள்ளது. பயிர் காப்பீட்டு விண்ணப்பிக்கும் பொழுது அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான பயிர் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. இப்படி இருக்கையில் தனிநபர் பயிர் காப்பாற்று ஒன்றே தீர்வு என விவசாயிகள் கருதுகின்றனர். வனவிலங்கான யானை மனித மோதல் தடுக்கவும் காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளால் விவசாய சாகுபடி பயிர்கள் அழிவை தடுக்கவும் ஒன்றிய அரசு வனவிலங்குகள் சட்டத்தில் தேவையான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கழக மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 11. கைத்தறி நெசவாளர்கள் பெரும்பாலானவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க பெறாததால் தனியாரிடம் குறைந்த கூலிக்கு வேலை செய்யும் அவல நிலை உள்ளது. கதர் கிராம கைத்தொழில் துறை மூலமாக ஆண்டு முழுவதும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 12. தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரமல்ல இனப்படுகொலையும் செய்யப்பட்டதோடு அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் தமிழ் ஈழ மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அப்படியான ஒரு நிகழ்வே செம்மணி படுகொலை. 1991 ஆண்டு அக்டோபர் மாதம் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தின் துணைத் தலைவர் டாக்டர் ஹோர்ஸ்ட் அவர்களை சந்தித்து மனு அளித்தார். 400 ஈழத்தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்ட செம்மணி புதைகுழியை தோண்டி எடுத்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முதலில் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் செம்மணி புதைகுழியை தோண்டி எடுத்து ஆய்வு நடத்த நிபுணர் குழுவை அனுப்பியது. ஆதாரங்கள் வெளியே வந்தன. செம்மணி மனித புதைகுழி என்பது 60 ஆண்டு காலமாக இலங்கை இனவரி அரசு ஈழ மக்கள் மீது பல காலகட்டங்களில் நடத்திய இனப்படுகொலை ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த இனப்படுகொலைக்கு தனி தமிழ் ஈழம் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும். கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் 2011 ஜூன் 1ஆம் நாள் பெல்ஜியம் நாட்டு தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் முதலில் வலியுறுத்தியதைப் போல தமிழ் ஈழம் அமைவதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த லட்சியத்தை நிறைவேற்ற உலக தமிழினம் தொடர்ந்து முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கழக மாநாடு வலியுறுத்துகிறது. பரத்த கரவொலியோடு 12 தீர்மானங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.